இட்லி கடை திரைப்படத்துல அதிரடி மாற்றமா? முக்கிய கதாபாத்திரத்தை குறிவைத்த தனுஷ். வாங்க விரிவா பார்க்கலாம். தனுஷ் ராயன் படத்துக்கு பிறகு இட்லி கடை அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்துல தனுஷ் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. தனுஷ் தற்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மற்றும் இட்லி கடை என 2 படங்களை இயக்கிட்டு வராரு. இதுல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் முழுக்க முழுக்க இளம் நடிகர்களை வச்சு உருவாக்குறாரு. தன்னோட அக்கா மகனை இந்த படத்துல தனுஷ் ஹீரோவா அறிமுகம் செய்கிறாரு. இதற்கிடையில தனுஷ் தன்னோட அடுத்த படத்தையும் துவங்கியிருக்காரு. தனுஷ் இயக்கும் 4வது திரைப்படமான இட்லி கடை அப்படிங்கிற படத்தோட படப்பிடிப்பு தேனியில விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ராயன் என்ற அதிரடியான ஆக்ஷன் படத்தை இயக்கி வெற்றி கண்ட தனுஷ் அடுத்ததாக ஒரு ஃபீல் குட் படத்தை இயக்கிட்டு வராரு. திருச்சிற்றம்பலம் படத்தை போல ஒரு ஃபீல் குட் படமாகவே இந்த இட்லி கடை திரைப்படம் உருவாக்கிட்டு வருதாம். இந்த படத்துல தனுஷ் கூட இணைந்து அருண் விஜய் நடிச்சிட்டு வராராம். அருண் விஜய் இந்த படத்துல நெகட்டிவான ரோல்ல நடிப்பதாக தகவல்கள் வந்திருக்குது. மேலும் இந்த படத்துல கதாநாயகியா நித்யா மேனனும், சப்போர்ட்டிங் ரோல்ல சத்யராஜ், ராஜ்கிரண் ஆகியோரும் நடிச்சிட்டு வராங்களாம். இந்த படத்துல பிரபல ஹீரோவான அசோக் செல்வன் நடிப்பதாக இருந்ததாம். ஆனால் அசோக் செல்வன் இந்த படத்துல விலகியதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. கடந்த வாரமே அசோக் செல்வன் நான் இட்லி கடை படத்துல விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி அபிஷியலா சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இட்லி கடை படத்துல தனுஷ் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அசோக் செல்வன் நடிப்பதாக இருந்த ரோல்ல வேற ஒரு நடிகரை நடிக்க வைக்காம அந்த கதாபாத்திரத்தை தனுஷே நடிப்பதா செய்திகள் வந்திருக்குது. அந்த கதாபாத்திரத்தை நீக்கிட்டு கதையில சில மாற்றங்களை செஞ்சு இட்லி கடை படப்பிடிப்பை நடத்திட்டு வராராம் தனுஷ். இதே மாதிரி தான் மணிரத்னம் கமலை வைத்து இயக்கிட்டு வர தக் லைஃப் திரைப்படத்தில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் படத்திலிருந்து விலகியதால் அந்த கதாபாத்திரங்களை கதையிலிருந்து நீக்கிட்டு சில மாற்றங்களை மட்டும் செஞ்சு படப்பிடிப்பு நடத்திட்டு வராரு மணிரத்னம். அதுபோலவே இட்லி கடை படத்தில் தனுஷ் இந்த மாதிரி மாற்றங்களை செய்து வருவதால் மணிரத்னம் டெக்னிக்கை தனுஷ் ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இந்த தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.